divide rupees 2602 between A and B. என்ன பண்ணுறாங்க 2602 ருபீஸை ஏக்கும் பிக்கும் இடையில பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ தட் the amount of A at the end of 6 years is equal to the amount of B at the end of 8 years. Compound interest being at 4% per annum. A ஓட amount at the end of 6 years வந்து is equal to amount of B at the end of 8 years. Amount of B at the end of 8 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டா, இப்போ பியோட அமௌண்ட் என்னது 2602 மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னது எக்ஸு. அப்போ அமௌண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பீயிங் அட் 4% per annum. ஆர் வந்து என்ன கொடுத்துட்டாங்க 4%. ஏவோட பிரின்சிபல் வந்து இஸ் எக்ஸு, பியோட பிரின்சிபல் வந்து 2602 மைனஸ் எக்ஸு. அப்போ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? P into 1 plus R divided by 100 the whole power n. இப்போ ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் என்னது எக்ஸு. எக்ஸ் into 1 plus rate of interest 4 divided by 100 the whole power 6 is equal to. பியோட பிரின்சிபல் வந்து இஸ் 2602 மைனஸ் எக்ஸ் into 1 plus rate of interest 4 divided by 100 the whole power 8 yearsக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ இங்கே பார்த்தா இங்கே கேன்சல் பண்ணலாமா? 1 plus 4 by 100 the whole power 6 ரெண்டு சைடும் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணோன்னா இங்கே ரிமைனிங் 2 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸ் into 1 plus 4 by 100 the whole power 2. இப்போ இங்கே கேன்சல் பண்ணால் 1 4s are 4, 2 4s are 8, remaining 2, 5 4s are 20. இப்போ x is equal to 2602 minus 6 into 26 by 25 the whole square. இப்போ next என்ன வரும்? x is equal to 2602 minus x into 26 square வந்து 676 divided by 25 square is 625. ஸோ அந்த சைட் போகும்போது x into 625 divided by 676 is equal to 2602 minus x. இப்போ x இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு ஆயிரும். x into 625 divided by 676 plus x is equal to 2602. இப்போ x காமனாக எடுத்தோன்னா x into 625 divided by 676 plus 1 is equal to 2602. இப்போ x into 625 plus 676 divided by 676 is equal to 2602. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா x into 1301 divided by 676 is equal to 2602. இப்போ இந்த வேல்யூ வந்து அங்கிட்டு போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கலானா into 676 divided by 1301. இப்போ இது 1 times 2 times. இப்போ x is equal to 676 into 2 என்ன வேல்யூ வரும் is 1352. x ஓட வேல்யூ is equal to 1352. இப்போ இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ ஆப்ஷன் டி. இது வந்து என்னது பியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? பியோட ஷேர் வந்து என்னது 2602 மைனஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்ன 2602 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 1352 is equal to 1250. So option D is correct.